கண்களை மூடி உங்களுக்கு எனக்கு ஆண்டு வந்த புதிய வருஷத்தின் 2ஆம் மாதத்தின் இந்த நாட்கள் பிரவேசிக்கும்படியாக இந்த முதல் நாளை உங்கள் என்ன தேவனுடைய சமத்தை அழைத்து வந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நான் எதிலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எதிலே சிரமப்பட்டு போயிருக்கிறேன், எதில் தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சிருக்கிறேன், எதில் தேவனுக்கு எனக்கு எந்த பிரிவினை உண்டாயிருக்கு என்று சொல்லி நீங்கள் நான் ஆராய்ந்து பார்க்கும்படியாக சர்வம் ஆண்டு உங்களுக்கு எனக்கு கிருபையா இந்த நாட்களை தந்திருக்கிறாரா. எத்தனையோ பேருக்கு கிடைக்க கூடாத நல்ல சுவாக்கியம் சர்வம் ஆண்டு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக இந்த நேரத்தை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிற ஒருவனும் இல்லையா. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனாங்க. நீங்கள் நானும் சர்வவல்லமையுள்ள ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே காணப்படாமல் இருக்கலாம், அநேகமே விழுந்து போயிருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்மை உற்று நோக்கும்படியாக தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்த கிருபைக்காக நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா. சொல்லி என்னுடைய வார்த்தை சொன்னது போல இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட இரவுல நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம், நம்மை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரம், நான் எதில் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்லி நம்மை நாமே உற்று நோக்கிற ஒரு நேரம். இந்த முதல் நாள்ல அப்படி சமத்தை கொடி வந்து நாம அப்படியே கருதமை தாழ்த்தி இருப்பணிப்போமா. நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா இந்த கிழமை நாள் கிடைப்பா என்னை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, என்னை மறுபடியும் ஆண்டவரை உருவாக்கும்படியாக நம்முடைய சமத்தை நிற்பணிக்க என்று சொல்லுவோமா. வெறுமையான பாத்திரம் வேறுத்து தள்ளாமலே நீரம்பு வாழையும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பு வாழையும் பாத்திரமா விளங்க செய்யுமே. குயவனே பாடைப்பின் காரணனே களிமண்ணான எங்களையே கண்ணோக்கி பார்த்திடுமே. நிரம்பி ஒழுகிற பாத்திரம் என்ன நிரப்புங்க சொல்லுங்க. வலிமையான பாத்திரங்களா காணப்படுகிறப்பா இந்த கிழமை நாட்கள் பிரவேசிக்க போறப்பா. அப்ப அந்த 40 நாள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஆண்டவரே. இந்த 40 நாள் போய் என்னை ஆராய்ந்து பார்த்த ஆண்டவரே நிரம்பி வழிகிற பாத்திரம் போல என்னை உருவாக்கும் என்று சொல்லி அப்படி கதவை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். மகா இருக்கும் கிருபை பரிசுத்தமுள்ள தகப்பனே நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இரவிலக்கா மக்கள் சோதரம் அப்பா. தகப்பனை வடவாஞ்சலுக்கு அழைத்துக் கொண்டு வாங்க ஆண்டவரேப்பா. இந்த வளாகம் முழுவதும் பிரசுத்தத்தை நிரப்புங்க ஆண்டவரேப்பா. தகப்பனே எந்த விதமான சத்துருக்கள் வந்தால் சக்திகளோ இந்த யோகிக்கு நுழையாபடியப்பா. உங்களுடைய பிரசன்னம் அப்பா இந்த யோகி முழுவதும் இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய மகிமை எங்க மத்திய அசைவாலயத்தும் ஆண்டவரேப்பா. நீங்க எங்க மத்திய உலாவுங்க ஆண்டவரேப்பா. இந்த ஆராதனை முழுவதும் உங்க பிரசங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. உட்காருவோம், வேதவடாசி கேட்போம். இந்த நாட்களில் முதல் நாள் என்ன நாள்? என்னது? சாம்பல் புதன். சாம்பல் புதன் இந்த தமிழ்நாட்டுல யானைகள் எங்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த யானைலாம் கேரளா காட்டுக்குள்ள கொண்டு போவாங்க. எதுக்குன்னா 2 நாள் உள்ளே சுத்தி நொந்து போயிருக்கும். அவங்களை காட்டுக்குள்ள கூட்டு போய் 40 நாள் என்ன செய்வாங்க, அதை ரிஃப்ரெஷ் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த சகலவிதம் பழங்கள் டெய்லி கொடுப்பாங்க. கணக்கில் போகும் பழங்கள் டெய்லி குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டி இந்த 40 நாள் அவங்களுக்கு உற்சாகத்தோடு திருப்பி கூட்டிட்டு வருவாங்க. இப்போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டு இருக்கிற இப்படிப்பட்ட உலகத்துல கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் ஆராய்ந்து பாரு,
கொஞ்சம் ஆண்டவரை தேடுன்னு சொல்லி இந்த 40 நாள் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். கிருபையாக கரங்களை உயர்த்த சொல்லுங்களேன். ஆண்டவர் எனக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். எதற்கு? என்னை ஆராய்ந்து பார்க்க. நான் எதிர விழுந்து கிடக்கிறேன் அதை பார்த்து மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சந்தர்ப்பத்தை கூட்டி கொடுத்தார். இல்லையா? இந்த நாள் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பணும். நம்முடைய பாவத்துக்கு மன கசந்து அழணும். மூன்றாவதாக நம்முடைய குடும்பத்துக்கு ஆச்சரியம். என்ன சொல்றாங்க? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது என்ன சொல்றாங்க? அழுது சொன்னா பாருங்க. ஒரு கிராமத்துக்குள்ள பிரவேசிக்கிற நகரத்துக்குள்ள அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதாரா? தேடக்கூடாதா? உன் பிள்ளைகளுக்காக உனக்காக கண்ணீர் விட்டு அழக்கூடாதான்னு சொல்லி அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாராம். கண் விட்டு அழுகிறாராம். அந்த கொடுக்கப்பட்ட கேள்விக்கு அந்த 40 நாள் உங்களுக்கு கொடுக்கப்படுறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தேவதாசன் வருவாங்க செய்தி கொடுக்க. அங்கே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ன செய்யுங்க? அதை தவறாம ஆயத்தமாகி நீங்கள் ஆயத்தன்படி அன்போடு கேட்டுக்கிற ஒவ்வொரு நம்ம செல்வன் பாடல்களை கொடுத்து என்ன செய்வோம்? சொல்லிக் கொடுக்கப்படும். நாம் செல்வன் பால் தியானிக்க போகிறோம். இந்த நாள் சுற்றமாக நம்ம தந்திருக்க ஐயா அவர்கள் 2 வார்த்தை கொடுப்பாங்க. யாரும் கலந்துட்டு இருக்குமா?